திருச்செந்தூர் கோவில் அருகே ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோடு கடல் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் படி வழியாக கடலுக்குள் இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடல் அரிப்பு குறித்து கடந்த சில தினங்களாக ஐஐடி மெட்ராஸ் குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் திருச்செந்தூர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஞ்ஞானி ராமநாதன், திருச்செந்தூரில் காலநிலை மாற்றம் கடல் அரிப்பு ஏற்பட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். காலநிலை பருவகால மாற்றம் சொல்றோம் இல்லையா, இதனால நம்மளுடைய வேவ் எனர்ஜி அதிகமாக இருந்திருக்கு, வேவ் ஆக்ஷன் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், சில சைக்ளோன் வர்றதும் இப்போ அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் பார்த்துட்டாக்க அதிகமான புயல் உருவாகிறதுக்கான காரணிகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.